ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்ஜின்ற எல்இடி ஸ்ட்ரைப்பை ஃப்ளிப்கார்ட்டில் நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் என்னுடைய வியூ க்ளோ எல்இடி டிவிக்கு இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அந்த இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டிவியோட லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்னன்றது. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 மீட்டருக்கான லென்த் உள்ள ஒரு எல்இடி ஸ்ட்ரைப்பு. உங்களுடைய டிவிக்கான சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். என்னுடைய டிவி 50 இன்ச்சுக்கான சைஸு, அதுக்கு இந்த 4 மீட்டருக்கான லென்த் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நான் பார்த்துருந்தேன். ஸோ அதனால தான் நான் இந்த 4 மீட்டர் லென்த்தை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் இந்த கவர் பேக்கிங் தான் இருக்குது, இதில் உள்ள எதுவும் இல்லை. அண்ட் இதுக்குள்ளார இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த எல்இடி ஸ்ட்ரைப்புன்றது. அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய நான் எல்லாமே அதை இன்ஸ்டால் பண்ணுறப்ப காட்டுறேன். ஜஸ்ட்டு யூஎஸ்பியில் ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களோட டிவியில். இதோட லுக் அண்ட் ஃபீல் பயங்கரமாக அனௌன்ஸ் பண்ணி காட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ அதை லைவாக டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ என்டையராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. அப்பா, நல்லா லென்த்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், 4 மீட்டரு. ஸோ இதை நம்ம போயிட்டு இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வேஸ்ட் கிளாத்தை எடுத்து இதை நல்லா க்ளீன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் ப்ராப்பராக ஸ்டிக்கர் ஒட்டும். நீங்கள் இதை மெயினாக வச்சுக்கோங்க. பா, டிவி க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா டஸ்ட் இருந்தால் உங்களுக்கு ப்ராப்பராக அதில் ஸ்டிக் ஆகாது அண்ட் சீக்கிரமாகவே பிரிச்சுட்டு வந்துடும். அதனால் டஸ்ட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் இதை இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா இதை ஸ்டிக்கர்லாம் எதுவும் பிரிக்காமல் முதல்ல எந்த அளவுக்கு லென்த்து வருதுன்றதை வச்சு பார்ப்போம் நம்ம அப்படியே. ஓகேங்களா, அதுக்கப்புறமா இதை எப்படி ஸ்டிக் பண்ணலான்றதை பார்ப்போம் ப்ராப்பராக. இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபைனலாக இந்த யூஎஸ்பி கேபிள் வந்து இங்கே இருக்குது. எனக்கு யூஎஸ்பி போட்டு வியூ க்ளோ எல்இடி டிவியில். அண்ட் இந்த இடத்துல முடிகிற மாதிரி நம்ம கரெக்டாக ஸ்டிக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு எண்டில் அந்த யூஎஸ்பி போகிற மாதிரி போயிடுச்சுன்னா பண்ணதே வேஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் அப்படியே பிரித்தா போதும். லைட்டாக கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிரிக்கும் போது ஸ்டிக்கரோடு சேர்த்து பிரிச்சுட்டேன் இந்த எண்டு மட்டும். கொஞ்சம் அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா ஈஸியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் பிரிச்சுட்டேனோ தெரியாதனமா. சரி, ஓகே, ரிமைனிங் இருக்கிற எண்டாவது கரெக்டாக பண்ணுங்கள். இதை ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு மொபைலில். இன்னும் ஒரு 4 மினிட்ஸ் தான் பெண்டிங் இருக்குது. அதை ஃபைனல் அவுட் எப்படி இருக்குன்றதை காட்டுறதுக்கும் அண்ட் ஒன்ஸ் மொத்தமாக ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா அதை எப்படி ஸ்டிக் பண்ணியிருக்குன்றதை காட்டுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டு வரேன். ஸோ எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக ஸ்டிக் ஆகிடுச்சு. பட் எங்கே ப்ராப்ளம் வந்ததுன்னா, இந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணுற இடத்துலலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி ஸ்டிக்லாம் பக்கவாகிடுச்சு. இதில் சூப்பரான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே ரிமோட் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் ஒரு இது மாற்றிக்கலாம் மோடு. அதுக்கப்புறமா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கலர் என்ன வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆஃப்னா ஆஃப் ஆகிடும். ஹானஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்டிக் பண்ணுறது உண்மையாகவே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்காக தான் இருக்கின்றது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் அதை காட்டுறேன். ஆனால் இப்போ லைட் எரியுது, வேறு மாதிரியான ஒரு வைபாக தான் இருக்குது. நல்லா ஒரு மியூசிக்லாம் சாங்ஸ்லாம் போட்டுட்டு பண்ணுறப்ப சீரியஸாக செம்மையாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 3, 2, 1 பூம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றது. அந்த ஒரு லுக் அண்ட் ஃபீல், அந்த இடமே செம்மையாக இருக்குது. வேறு லெவல் வைப்பாக இருக்குது. இது எஸ்பெஷலி நீங்கள் மூவியெல்லாம் பார்க்குறத விட ஒரு சாங்ஸு அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு நீங்கள் வைப் பண்ணுறப்போ வேறு லெவலில் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இனிஷியல் ஸ்டேஜில் நான் சொல்கிறேன் எல்லாமே. பட் லேட்டராக இது எந்த அளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது, பிரிச்சுட்டு வராமல் இருக்குன்றதும் நம்ம லாஸ்ட்டாக அப்புறமா பார்ப்போம் ஃபைனலாக. பட் இப்போதைக்கு இதுதான் இதோட அவுட். ஓகேங்களா, ஃபைனல் அவுட்லுக்கு தான். ஃபைனல் அவுட்புட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்குன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல்
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாத்துக்குமே நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு மறக்காமல் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் அண்ட் தென் டெலகிராம் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.